இந்த அரசாங்கம் வந்து எங்கள்கிட்ட தேர்தல் அப்போ எங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி காலமுறை ஊதியமா ஆக்குவோம்னு சொல்லி தான் எங்களோட உறவுகள் பிறச்சி எல்லாரும் அவங்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம். மதுவை படிப்படியாக குறைப்போன்னு சொல்லிட்டு கொரோனா காலத்தில் குடும்பத்தோடு நின்று கருப்பு கொடியை காமிச்சாரு, கருப்பு சட்டை போட்டார், தன்னுடைய மகனோட நின்று கை காமிச்சாரு. தமிழ்நாடு முழுசும் போராடினாங்க. ஆனால் அதே மது இன்னைக்கு 50,000 கோடியை கடந்து 55,000 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. என் நெஞ்சில் குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தோழிகளே, என் நெஞ்சில் குடியிருக்கும். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் 187 5.5 லட்சம் அரசு பணிகளை உருவாக்குவோம்னு சொன்னாங்க. தாத்தா, நீ மட்டும் எனக்கு அவளை கட்டி வச்சுட்ட ஒரு லோட இறக்குறியா? பேசாம ஒரு தலப்பா கட்டி மேல சத்தியா. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 லட்சம்னா இந்நேரம் 27-28 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, முதல்ல பெண்கள் பாதுகாப்பு. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் அந்த பெண்கள் பாதுகாப்பு ஏன் கேள்விக்குறியாகுதுன்னா, மது மற்றும் கஞ்சாவோட விற்பனை அதிகம். வளகாப்பு நடத்துற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இந்த போலீஸ்காரன் கண்ணுல மண்ணை தூவி பூராத்துலயும் கஞ்சா கடத்திக்கிட்டு கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் சேல்ஸ் இருந்த 21 காலகட்டத்தில் சேல்ஸ் இருக்கும் பொழுது ரொம்ப கடுமையாக அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் மதுவை படிப்படியாக குறைப்போன்னு சொல்லிட்டு கொரோனா காலத்தில் குடும்பத்தோடு நின்று கருப்பு கொடியை காமிச்சாரு, கருப்பு சட்டை போட்டாரு. தன்னுடைய மகனோட நின்று கை காமிச்சாரு. தமிழ்நாடு முழுசும் போராடினாங்க. ஆனால் அதே மது இன்னைக்கு 50,000 கோடியை கடந்து 55,000 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத கஞ்சாவோட சேல்ஸ். ஒருத்தி டன் டன்னா கஞ்சா கடத்துறா, ஒருத்தன் மூடையா சாராயம் கடத்துறான். இதெல்லாம் விட்டு சாராயம் வித்து குத்துமுன்னு கோர்ட்டுக்கு கொண்டு போறியே, இதெல்லாம் நியாயமாப்பா? நேத்து நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு 16 வயசு ஒரு பெண்ணுன்னு சொல்றதோட ஒரு குழந்தை கஞ்சா சேல்ஸ் பண்ணி காவல்துறையில எப்படி பேசிட்டு இருப்பீங்கன்னு பாத்திருப்பீங்க. கூலிய தம்மு ஓட்டுறேன்னு கேட்டாங்க. ஆமா, நான் தம்மு தான் ஓட்டுறேன், நீங்க முடிஞ்சது என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். சரிங்களா? சரி பண்ணிட்டு அப்பயே டாக்ஸ்ல குடி. அதே மாதிரி கஞ்சாவுடைய சேல்ஸ், அது மூலமா வரக்கூடிய பணம், வரக்கூடிய தேர்தல் நிதிக்காக திமுக செலவு பண்ண போகுதுங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. உடனடியாக ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் விசாரிக்கணும். எதுக்குங்க இது? இது வளர்ச்சி நிவாரண நிதிக்கு. ராமசாமி, நான் வரட்டுமா? வர்றது வராது ஓ இஷ்டம். எங்களோட பணி ரொம்ப அதிகமானது. காலையில் 8:30 மணிக்கு மையம் திறக்கிறதுலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நாங்கள் பணி செய்கிறோம். எங்களை 7.5 மணி நேரம் வேலை வாங்கிட்டு எங்களை பகுதி நேர ஊழியர்னு அரசு சொல்கிறாங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டித்து 7வது நாளாக நாங்கள் இங்கே காத்திருப்பு போராட்டம் வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்துச்சுன்றீங்களா? வரலன்றியா? சட்ட ஒழுங்கில் அமைதி காப்போன்றீங்க. ஆனால் அந்த சட்ட ஒழுங்கு செயல்படாமல் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானே. இந்த அரசாங்கம் எங்கள்கிட்ட தேர்தல் அப்போ எங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி காலமுறை ஊதியமா ஆக்குவோம்னு சொல்லி தான் எங்களோட உறவுகள் பிறச்சி எல்லாரும் அவங்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம். இப்போது 4.25 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. அடுத்த தேர்தலும் வரப்போகுது. இன்னும் எங்களை இந்த அரசாங்கம் திரும்பியே பார்க்கல. இப்போ கேட்டால் நிதி இல்லைன்னு சொல்கிறாங்க. நிதி இல்லைன்னு சொல்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாருக்கும் கொடுக்குற நிதியை உங்களோட மக்கள் தானே, நாங்களும் எங்களுக்கு அவங்க கொடுக்கணும் தானே. அவங்க சொன்ன வாக்குறுதியை கேட்டு தானே நாங்கள் இப்படி போராட வேண்டியதாக இருக்குது. இந்த காலமுறை ஊதியத்தை எங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது எங்களோட முக்கியமான கோரிக்கையாக வைக்கிறோம். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துக்கிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு காலி பணியிடங்கள் அதிகமா இருக்குது. ஒருத்தருங்க 2-3 மையம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பதிவேடுகள் அதிகமா பராமரிக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு பணிகளையும் எங்களுக்கு வச்சுட்டு எலெக்ஷன் எஸ்ஐஆர் பணியில இருந்து எல்லா பணிகளையும் எங்க சுகாதார துணைப்படுத்துற பணியை நாங்க தான் பார்க்கோம். அவ்வளவு பணிகளையும் எங்களை பார்க்க வச்சுட்டு காலமுறை ஊதியத்தை எங்களுக்கு தர மறுக்கிறத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். ஊர் மக்களின் நொங்கை பிதிக்கலவா வேலை வாங்கி கொண்டிருக்கின்றோம். நாங்க
காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கிற வரைக்கும் எங்கள் தலைமை சொன்னால் அதையும் நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கமே தவிர எக்காரணம் கொண்டு எங்கள் போராட்டத்தை நாங்கள் வாபஸ் வாங்குற மாதிரி இல்லை. காலமுறை ஊதியத்தை வாங்க தண்ணியும் போராடுவோம். எங்களோட போராட்ட வெற்றி தரணும் போராடி முடிக்கிறோம். இப்போ நம்ம கிளம்புறோம். இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? இப்போ இதுதான்டா ஹாட் பிஸ்னஸ். உதவின்னு கேட்டு வராங்க, அந்த சர்வீஸுக்கு ஒரு சார்ஜ் போடுறோம். ஓடி வருவான், அப்போ அவங்கிட்ட காட்டி கொடுக்குறோம். அப்படி காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணுறோம். என் நெஞ்சில் குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தோழிகளே, என் நெஞ்சில் குடியிருக்கும்